கொல்லிமலையில் எதை நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு நண்பர் ஒருத்தர். அதாவது கொல்லிமலையில் எதை நம்பலாம் அப்படின்னா, எல்லாமே கொல்லிமலையில் இருந்தது. அதாவது நான் சொன்ன அமானுஷமாக இருக்கட்டும், அல்லது கொல்லிமலைக்கு போயிட்டு வந்த வாழ்வியல் மாற்றங்களாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது, இப்பவும் இருக்குது, எல்லாம் இல்லாமலாம் இல்லை. இப்போ நம்ம கொல்லிமலையில் எடுத்துட்டா தெய்வங்கள், அதாவது பாரம்பரிய பழைய காலத்து தெய்வங்கள், அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக சொன்னால் மாசி பெரியண்ண சுவாமி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தினங்கள், அமாவாசை தினங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும். அங்கே என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இந்த நம்ம பூசாரின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் அந்த தெய்வத்தை வந்து உள்ள உடல்ல ஏற்றி அந்த அருவா மேலே ஏறின்னு வாக்கு சொல்கிறாங்க. சரி, அப்படி என்ன சொல்கிறாங்க, அதை நம்பலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 100 பேர் இருப்பாங்க, 100 பேரில் வந்து இன்னாரோட ஊர் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, அல்லது அவங்களுடைய குலதெய்வ பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. நீங்கள் இந்த பிரச்சனையாக வந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த இடத்துக்கு பிரச்சனையாக இருக்கட்டும், கோர்ட்டு கேஸாக இருக்கட்டும், இது மாதிரி சொல்லி விளக்குவாங்க. அப்போ இதை நம்பித்தான் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது வந்து யாரும் சொல்லிக் கொடுக்கவோ இல்லை. அப்போ இந்த 100 பேர் எங்கெங்கேருந்து வந்திருக்கலாம், சென்னையிலேருந்து வந்திருக்கலாம், பெங்களூர்லேருந்து வந்திருக்கலாம், இல்லை தருமபுரி எங்கேருந்து வந்திருக்கலாம். இவர் ஒரு பகுதியிலேருந்து வந்திருப்பார் அந்த பூசாரி. அப்போ அந்த தெய்வத்துடைய ஆற்றல் வந்து அங்கே வந்து அனுகிரகமாக வேலை செஞ்சு அவருக்கு வந்து அந்த அருள்வாக்கு சொல்லப்படுது. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை ரொம்ப விசேஷமாக அந்த நாட்களில் மக்கள்லாம் போயிட்டு வராங்க. அந்த அருள்வாக்கு ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வராங்க. கொல்லிமலையில் கால் வச்சுட்டு வந்துட்டாலே ஒரு வாழ்வியல் மாற்றங்களுக்கு உண்டான இதுவும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அரப்பளீஸ்வரர் தாயம்மா கோயிலில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினங்களில் விசேஷம். அதாவது இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கிரிவலம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையோட ஆற்றல், அந்த வைப்ரேஷன் உடம்புலேயே அது நேரடியாக படக்கூடிய அந்த தன்மையெல்லாம் உணரலாம். அங்கே பக்கத்துலேயே குயின்ஸ்பெரி சமாதி, ஜீவ சமாதி இருக்குது. அப்போ அந்த கிரிவலம் வரும்போதே அந்த அந்த இறை உணர்வு, அந்த ஆற்றலை உணரக்கூடிய தன்மை அந்த கொல்லிமலையில் இருக்குன்னு சொல்லும். அதே மாதிரி அந்த எட்டுக்கை அம்மன், ஏற்கனவே நம்ம சொன்ன பார்த்தீங்களா, கொல்லிமலையில் நன்மை செய்ய வந்தால் நல்லது நடக்கும், தீமை செய்தால் தீமை நடக்கும். ஆக அந்த கொல்லிமலை எட்டுக்கை அம்மன் கோயிலில் நடக்கக்கூடிய அந்த அங்கே உள்ள சம்பவங்கள்லாம்